உள்ள மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வருகிற 28ஆம் தேதி 33வது பட்டமளிப்பு விழா நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் அர்லேக்கர் கலந்து கொண்டு பட்டங்களை வழங்க இருக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் சந்திரசேகர், ஆளுநர் மாளிகையின் சுற்றறிக்கைப்படி இந்த நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்படும் என்று தெரிவித்திருக்காரு. தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்து எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் முதலில் பாடப்படும், உறுதி செய்யப்படும் என்று தமிழக வெற்றிக்கழக அரசு தொடர்ச்சியாக கூறி வந்த நிலையில தமிழ்தாய் வாழ்த்தை இயற்றிய மனோன்மணியம் சுந்தரனார் பெயரை கொண்ட பல்கலைக்கழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்படும் என்று பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் தெரிவித்திருக்காங்க. இதற்கு தொடர்ச்சியா பல்வேறு தரப்பினரும் தனது கண்டனங்களை தெரிவித்திருக்காங்க. இது தொடர்பாக நமது பிக் நியூஸ் பகுதியில் பார்க்கலாம். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நாளை பட்டமளிப்பு விழா நடைபெறவுள்ள நிலையில தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்படும் என கூறியுள்ளதற்கு தமிழகத்தின் அரசியல் தலைவர்கள் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். அவர்கள் கூறியதை தற்போது பார்க்கலாம். வந்தே மாதரம் முதலாவதாகவும் தேசிய கீதம் 2வதாகவும் தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்படும் எனவும் எங்களுக்கு அப்படிதான் பாடணும்னு ஆளுநர் மாளிகையிலிருந்து உத்தரவு வந்திருக்கு. நான் அதை தான் ஃபாலோ பண்ணுவோம்னு அப்பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் சந்திரசேகர் தெரிவிச்சிருக்கிறார். இது குறித்து உங்களுக்கு கருத்து? அவருடைய அந்த கருத்து என்பது ஏற்புடையதல்ல. புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இந்திய ஒன்றிய அரசு பல்வேறு திணிப்புகளை செய்து வருகிறது. அதை தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. ஆகவே தமிழ்தாய் வாழ்த்து தான் முதலில் பாட வேண்டும். வந்தே மாதரம் என்பது அன்றைக்கே இது குறித்து விவாதிக்கப்பட்டது. ஜவஹர்லால் நேரு, அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு, ராஜேந்திர பிரசாத் எல்லோரும் இணைந்து இது குறித்து விவாதித்தார்கள். விவாதித்ததன் அடிப்படையில் ஜனகணமன பாட வேண்டுமா, தேசிய கீதம் பாட வேண்டுமா என்று அன்றைக்கே விவாதத்தில் குழு போடப்பட்டு அந்த குழுவின் முடிவில் அவர்கள் உறுதி செய்யப்பட்டு இனிமேல் ஜனகணமன தான், தேசிய கீதம் தான், ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய அந்த தேசிய கீதம் தான் இன்றைக்கு பாட வேண்டும் என்று அன்றையிலிருந்து இதை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். புதிதாக தேசபக்தியை உருவாக்குவதற்காக, போலி தேசபக்தியை உருவாக்குவதற்காக பாஜக, மோடி, அமித்ஷாவுக்கு பின்னால் இருந்து இயக்குகின்ற RSS வந்தே மாதரத்தை முன்வைக்கின்றது. வந்தே மாதரம் ஒரு மதச்சார்பானது. புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் மதச்சார்பற்றது. அவர்கள் அந்த வந்தே மாதரத்தின் மூலமாக வைணவ சன்னியாசிகள் இஸ்லாமியர் குடியிருப்புகளுக்குள் நடத்துகின்ற தாக்குதலை தான் அவர்கள் இதை முன்னிறுத்துகிறார்கள். ஏற்கனவே இந்த பாடல் குறித்து பல விவாதம் செய்யப்பட்டது. முதலில் 2 பத்தி தான் பாட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. பிற்பகுதியை பாடக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு அரசாணை மூலமாக, சட்டத்தின் மூலமாக திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.